ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாலி vlogs with பிரணவ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் விடியவே இல்லைங்க. காலைல மணி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. பட் ஆனால் இன்னும் இப்போ வெளிச்சம் வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து மணாலி போக போகிறோம். ஸோ நான் மணாலி எவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு போக நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்கன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து டேரெக்டாக மணாலி போக வேண்டியது தான். செக் அவுட் பண்ணியாச்சு நாங்கள். ஸோ இப்போ எங்களோட டாக்ஸிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அவர் ரெடியாக அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே அமைச்சலிட்டு இருக்குங்க மார்னிங் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இங்கே இந்த ஊர்லலாம் லேட்டாக தான் விடியும் போல் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி காலைல 6 மணிக்கெல்லாம் விடிஞ்சிடாது போல் இருக்குது. இந்த ஊரில் கொஞ்சம் லேட்டாக தான் விடியும் போல் இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஃபுல்லாக வரல. ஏன்னா பாதி இடங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. அங்கே எப்படி இருக்குது, ஏன்னா மணாலி எப்படி கிளைமேட்டில் இருக்கும்னு தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணாலி இன்னும் கிளைமேட் மாறல, பழைய மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷிம்லாவில் தான் மாறின மாதிரி சொன்னாங்க. தெரில, பார்க்கலாம். அங்கே போயிட்டு பார்த்தா தெரியும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம்ல. ஃபஸ்ட் டைம் போகும்போதே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதனால் நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் வரும் மணாலி இங்கேருந்து? எவ்வளோ கிலோமீட்டர் வரும் இது மணாலி இங்கேருந்து? இது வச்சுக்க. இதுதான் கொஞ்சம் ஃபேஸ் தெரியுது. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மணாலி மேக்ஸிமம் 230 to 240 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வரும். பட் கிலோமீட்டர்ஸ் கம்மி தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ரீஜன்றதுனால உங்களுக்கு மலை மேலேயே போகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் எக்ஸீட் தான் ஆகும். ஏன்னா இப்போ 200 ஏதாவது கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் தான் இருக்குன்னா கூட, பட் ஆனால் நீங்கள் மலை மேலே போகிறதுனால மேக்ஸிமம் 5 hours to 6 hours கண்டிப்பாக உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோம். இல்லைனா நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப போகிறோம். ஏன்னா நீங்கள் டெய்லி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். பட் இது ரொம்ப தூரம் ட்ராவல்ன்றதுனால நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம் அப்படி. ஸோ உங்களுக்கு நான் போக நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தாங்க ஒரு வழியாக விடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக மணாலி தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் கேட்கலாம், மணாலிக்கு டேரெக்டாக போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷிம்லா டச் பண்ணாமல் கூட மணாலி போகலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே பிளான் பண்ணுறது ஷிம்லா மணாலி இது ரெண்டுமே சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க. அதிகபட்சம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஷிம்லா தான் போவாங்க, அப்புறம் தான் மணாலி போவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த 2 பிளேஸஸுமே ஒன்றா சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு மணாலி மட்டும் போகணும் அப்படின்னா நீங்கள் ஷிம்லா டச் பண்ணாமல் நீங்கள் மணாலி போகலாம். எப்படின்றத நான் உங்களுக்கு மணாலி டு டெல்லி போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நாங்கள் ஷிம்லா டு மணாலி வெறும் ரோட் ட்ராவல் மட்டும் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், வியூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலேயே தான் இருப்போம். பட் உங்களுக்கு மணாலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனுங்க, அவ்வளோதான். அதாவது நீங்கள் ஷிம்லாவை கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மணாலி கொஞ்சம் டவுனு. சைடெலாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு லேண்ட்ஸ்லைடாக இருக்குன்றது. ஆக்சுவலாக உங்களுக்கு மணாலியை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்லைடுன்றதுலாம் உங்களுக்கு சர்வசாதாரணமான விஷயங்க. உங்களுக்கு ரொம்ப கண்டினியூஸாக லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வாட்டி மட்டும் உங்களுக்கு ரோட் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் டிராஃபிக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வியூவை காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். போகிற வழியில் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கெல்லாம் நல்லாவே ஒரு சில இடங்கள்லாம் நல்லாவே பெய்யுது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே எங்களோட மணாலி ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ நேரம் மணாலி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ரிவர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. நான் அதுக்கு ரிவர் பக்கத்தில் போகும்போது நான் கிளியராக காமிக்கிறேன். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, கீழே ரிவர் தெரியுதுல்ல, அந்த ரிவர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் ரிவர். ஸோ அந்த ரிவர் உங்களுக்கு மணாலி வரைக்குமே போகுது. ஸோ இப்போ அந்த ரிவரோட ஃபாலோவிலே தான் நம்ம இப்போ போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
இதே வந்து மணாலிக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வரும்போது நீங்கள் டேரெக்ட் பஸ்ஸில் கூட வந்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து மணாலிக்கு வந்து டெல்லியிலேருந்து டேரெக்ட் பஸ்ஸு கூட இருக்குது. நீங்கள் தாராளமாக பஸ்ஸில் கூட வந்துக்கலாம். டேரெக்டாக பஸ்ஸில் வந்துட்டு அப்புறம் லோக்கல் டாக்ஸி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் திருப்பி ரிட்டன் டெல்லிக்கு போகணுன்றதுனால தான் நாங்கள் வந்து டெல்லியிலேருந்தே டாக்ஸி எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் டெல்லிக்கு போகிற அளவுக்கு அதே டாக்ஸியை வச்சுட்டோம். நீங்கள் டெல்லியிலேருந்து டாக்ஸி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் டெல்லியிலேருந்து லே லடாக் போனாலும் சரி, அங்கெல்லாம் நீங்கள் நிறைய டனல் பார்க்கலாம். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா டனல் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டியூரேஷன் கொடுக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் டனல் மூலிமா போனீங்கன்னா இப்போ அந்த பிளேஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 or 20 minutes நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் டனல் இல்லாமல் நார்மல் ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் சுற்றி போகிறப்ப நீங்கள் வந்து ஒரு 1/2 hour to 1 hour எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி டனல் வந்து ஒரேடியாக உங்களுக்கு டிஸ்டன்ஸை கம்மி பண்ணாது. பட் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour போக வேண்டிய ஒரு 1/2 hour சொல்ல முடியாது, ஒரு 1 hour போக வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஒரு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hourல போகிற மாதிரி பண்ணி கொடுக்கும் டனல். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ரெண்டுமே மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான். ஏன்னா நீங்கள் சீக்கிரம் போய் ரீச் ஆகலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி நீங்கள் இந்த மணாலியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டனல்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து அட்டல் டனல் ஒன்று டனல் இருக்குது. பட் அது போக முடியுமான்னு தெரியல. நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். போக முடிஞ்சால் போவோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நம்ம எப்போயாவது மணாலி வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் போக முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. மேலெல்லாம் பாருங்களேன், 2-3 மலையை கனெக்ட் பண்ணுற மாதிரி டனல் போட்டு அங்கேருந்து பிரிட்ஜு கட்டி அங்கேருந்து இன்னொரு மலையில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஸோ இந்த ஒர்க் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை அவங்க ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 மணி நேரம் போகிறோம்ல மணாலிக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு 5 or 6 hours போகிற மாதிரி கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நமக்கு அவங்க எப்போ முடிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணாலி பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு இருக்கிறது 1 hour தான் மணாலி போகிறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போவோம். அந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணாலி போவோம். ஸோ குலுலேருந்து மணாலி வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 20 minutes. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 1 hour இருக்குது இன்னும் நம்ம மணாலி போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ பாருங்களேன், சைட்லலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சீக்கிரமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், நம்ம அடுத்த வாட்டி மணாலி போகிறதுக்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முடிக்கிறாங்களா என்ன இங்கே சீக்கிரம் நடக்கலாங்க. பட் இங்கே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்லைடு. ஸோ அந்த ரீசனால் ஒர்க்கு வந்து ஒரு சில வாட்டி லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம், மேக்ஸிமம் அவங்க வந்து சீக்கிரம் இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்களா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். நம்ம அடுத்த வாட்டி போகும்போது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் கவனிச்சிருப்பீங்க, நான் ஃப்ளாட்டான ஒரு ஏரியாவில் போகிற மாதிரியே இல்லை, ஆனால் மலை மேலே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இல்லை. ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மணாலி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹைட்டு கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து மலை மேலே தான் இருப்போம். பட் ஆனால் எப்படி சொல்லலாம்னா, மலை மேலே இருந்தாலுமே நம்ம வந்து லேண்டில் இருக்கிற ஃபீல் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணாலி வந்து கொடுக்கும். ஸோ பாருங்களேன் எப்படி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்கன்றத. சைட்லலாம் வந்து பாருங்கள், ரோடு செமையாக இருக்குங்க. ஆனால் இந்த இடம்லாம் உங்களுக்கு போகிற வழியில் அவங்க வந்து ஒரு டனல் மாதிரி ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த டனலை கிராஸ் பண்ணி தான் போகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, அந்த டனல் வந்ததுன்னா அந்த டனல் வழியாக போகிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு டனல் பக்கத்தில் வந்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம டனலை ரீச் பண்ணிடுவோம் தான் நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க டனல். பாருங்களேன் எவ்வளோ பெரிய
பாருங்களேன், நெருங்க மழை வருதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் இது எதிர்பார்க்கலான்னு பார்த்தா மழை வந்துட்டுருக்கு இங்கெல்லாம். பார்க்கலாம், ஒருவேளை வந்து அங்கே நமக்கு மழை இருக்கா இல்லைனா வந்து எப்படி இருக்குது கிளைமேட்டுன்றதை நம்ம பக்கத்தில் போனால் தான் தெரியும். ஸோ பாருங்களேன், இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணாலி பக்கத்தில் ரீச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்களேன், இப்போ நம்ம இங்கேருந்து நேராக இப்போ ரெசார்ட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் மொபைல்லையும் சரி கோப்ரோலையும் சரி பேட்ரி போயிடுச்சுங்க. சரி, அதனால் சரி இருக்கிற பேட்டரியை வச்சு எடுத்துப்போன்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக ரெசார்ட்டுக்கு வந்தவொடனே எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசார்ட்டுக்கு வந்தவொடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட் மணாலியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து வெறும் ஜஸ்ட்டு ட்ராவல் விலாகுன்றதுனால நான் பெருசாக எதுவுமே காமிக்கல. ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். இது வந்து ஒரு சின்ன ட்ராவல் விலாகுன்றதுனால. வாங்களேன், இங்கே வந்து பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க வியூ. அதுவும் எதிரில் இருக்கிற மவுண்டைன் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ரூம். இருங்க, நான் ரூமில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்னோட ரூம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை காமிக்கிறேன். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். வித் கிச்சன் நெட்டோட அவங்க கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இந்த சைடில் வந்து டேப் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் அலம்புறது ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் வந்து ஒரு பெரிய இதில் அதில் எல்லா ரெசார்ட்லையுமே கொடுத்தா மாதிரியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு கெட்டில், ஆனால் அழகாக இருக்குங்க இந்த கெட்டில் பார்க்குறதுக்கு, ப்ளூ கலரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாஷி, அதுக்கப்புறம் காஃபி டீயோடது, சால்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சுகரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் 2 கப்பு கொடுத்துருக்காங்க. இது வித் கிச்சன் நெட்டுன்றதுனால நமக்கு வந்து ஓவனும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராஸில் வந்து நமக்கு வந்து ஃபோர்க்கு, இங்கே வரி இருவேன் ஃபோர்க்கு, ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து நைஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பவுலு, அதுவும் கொஞ்சம் இது என்னது பிளேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பவுடர், இது ஈவன் வாஷ் பண்ணுறதுக்கு விம் பவுடர்லாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ஃப்ரிட்ஜ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் இதை வச்சுக்கிறதா இருந்தால் உள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோதான். நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு பாத்ரூம் காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டேபிள் சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதுதானே. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வழக்கம் போல் இங்கே வந்து டிவி, ஆனால் இப்போ ரொம்ப பெரிய டிவியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டிவி, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டர். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு டெஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே லைக் இது வந்து சோஃபா கம் பெட் நீங்கள் சொல்லலாம். இது பெட்டாக கூட மாற்றலாம். ஆக்சுவலாக இப்போ 3 பேர் வரா மாதிரி இருந்ததுன்னா வந்து அவங்க பெட்டாக மாற்றி தருவாங்க. 3 பேர் தங்குறது தான், பட் நாங்கள் 2 பேர் தான் புக் பண்ணியிருக்கோம். அப்படி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து 2 பேர் படுத்துக்கிற மாதிரி பெட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்போ ஆக்சுவலாக இவங்க வந்து 2 ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் 2 கிளாஸ் இது ஏர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்ஸு, அதுக்கப்புறமா வந்து இன்டர்காம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பெட் இருக்குல்ல, அது வந்து செட் பண்ணி தரதுக்கு அதுக்கு தேவையான, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்ட்ரா பெட்டாக மாற்றுவோம்ல, ஸோ அதுக்காக வேண்டிய மெட்டீரியல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் லாக்கர், இது வந்து எல்லா மஹேந்திராலையும் கொடுக்கறது தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கபோர்டில் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா ஸோ இப்போ நான் உங்களுக்கு பாத்ரூம் காட்டுறேன். ஸோ
ஸோ வழக்கம் போல் இவங்க இருக்கிறது தான். பட் ஆனால் நல்லாவே பெருசாகவே இருக்குங்க. ஏன்னா இதுக்கு லாஸ்ட்டில் நான் தங்கினது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது பாத்ரூமு. பட் இங்கே வழக்கம் போல் ஷவர் இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பென்சர்லாம் இவங்களே கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு. நீங்கள் மஹிந்திராவில் எல்லா இடத்துக்கும் போனாலுமே. அப்புறம் வந்து இங்கே டவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்பெஷலான ஒரு இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்கண்ணே. அப்படியே நீங்கள் வந்து நான் இந்த சோஃபா காமிச்சிருப்பேன்ல, அதுலேருந்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்களேன் அந்த மவுண்டெயினில். அங்கெல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குன்னு. இதை பார்க்குறதுக்கு தானேங்க நான் வந்து இங்கேயே வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம்னா அந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குங்க ஆக்சுவலாக. பட் நீங்கள் இதே வந்து வின்டர் பீக் வின்டரில் வந்திருந்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ இருக்கும். இங்கேயும் ஸ்னோ அதிகமாக இருக்கும். பட் நாங்கள் வந்திருக்கிறது வந்து மேக்ஸிமம் முடிகிற டைம்ன்றதுனால அங்கே மட்டும் தான் ஸ்னோஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்காவது ஸ்னோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஷிம்லாலேருந்து இங்கே மணாலிக்கு வந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வெறும் ட்ராவல் மட்டும் தான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நான் நாளைக்கு தான் வந்து ஆக்சுவலாக அங்கே மணாலி சுற்றியாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஷிம்லா டு மணாலி நாங்கள் ஜஸ்ட் ட்ராவல் தான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எத்தனை பேர் மணாலிக்கு வந்திருக்கீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் பிரணவாதித்யா.